வணங்குவோர் யாருக்கு அப்படி ஏற்கக்கூடிய வேடம் பெரும் தாங்கிய வேடம். தர்ம பூபதி என்றால் தர்மர் என்றால் தர்ம குணத்துக்கே புரிகிறதா? ஆனா தர்மர் செய்தது தவறு என்று சில பேர் சொல்றாங்க. தவறுதான். ஏன்னா சூதுப்பாடை ஆடிக்க கூடாது. உண்மைதாங்க. நம்ம போன வேலை வேற. ஏன்னா இந்த வேஷத்தை ஏற்றிட்டு இந்த வசனத்தை பேசக்கூடாது. போனா நம்ம வேலையை பார்த்துட்டு வரணும். ஆமாங்க. இன்னைக்கு கூத்துக்கு வந்தோம். சாப்பாடு அறுசுவையா சாப்பாடுங்க. இங்க சொல்றது இல்ல. நாளைக்கு நான் சின்ன கடத்தல சொல்லுவான். எல்லா ஊர்லயும் சின்ன கடத்தல கூத்து 2 நாள். அழுகு மரம் 2 நாள் கூத்து. ஆமாங்க. அதுக்கு அடுத்தது விருப்பாட்சி 6 நாள் கூத்து இருக்கு. ஆமாங்க. இருந்த போதிலும் ஓத்துதை பாடக்கூடாது. ஆமாங்க. அப்படிப்பட்ட அறுசுவையை கொடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாம் அழகு பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய உள்ளே இருக்கிறது வாய் பேசாத தெய்வம். ஆமா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் வாய் பேசக்கூடிய தெய்வம். அப்படிப்பட்ட பெருந்தன்மை கொண்டவர்கள். புரியுதா? அன்னதானம் என்றால் எங்களுக்கு சொந்தக்காரங்க புரியுதா? சொல்லுங்க. எங்களுக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. இந்த தெருவில் தான் இருக்காங்க. தெங்க இல்ல. அப்படியா? அப்படிப்பட்ட தர்ம குணம் படைத்த தர்மபூபன் சொல்லுங்க. சொல்லுங்க. தர்ம பூபதி வந்தாயே தவிர. ஆமாங்க. அப்படி இருக்கும் நாடு நகரங்களை வென்று எங்களை எல்லாம் காட்டுகிறோம். கல்யாணத்துக்கு சென்றோம். மகன் இருக்கிறான். அவனுடைய திருமணத்திற்காக சென்று சகுனியாகப்பட்ட சூழ்ச்சி நிலையிலேயே நாடு நகரங்களை சூதாடி சூது பகடை ஆடி அந்த பகடை இருக்கிறது. சகுனி என்ன நினைக்கிறானோ அதான் சூதாட்டமா. ஆமா, தப்புதான். நான் கண்டக்க மாட்டோம் இல்ல. இன்னும் உணவளிப்பதற்கு நேரம் இருக்கிறது.
திருமணம் ஆவறதுக்கு நேரம் இருக்கிறது. உனக்கு முடிவு பண்ணிட்டான துரியோதனனும் சகுனியும். உண்மைதான். அப்படி முடிவு பண்ணி சூதுபடை ஆடலாம் என்று மார்க்கமாக என்னிடத்திலே சூது ஆடி நாடு நகரத்தை வென்றேன். நாடு நகரத்தை துறந்தேன். என் மனைவி மக்களை வாழ்த்து சூதிலே இழந்தேன். அப்படி சூதிலே இழந்து பார்த்தான். சகுனியாகப்பட்டவன் துரியோதனாகப்பட்டவன். ஆமாங்க. 13 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் அப்படி என்று கேட்க நாங்களும் கள்ளம் கபடம் இல்லாமல் நாங்களும் 12 ஆண்டு காலம் வனவாசத்தை விடுத்து ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை 12 ஆண்டு காலம் வனவாசத்தை செஞ்சுள்ளலாம். அஜ்ஞாதவாசத்தை கழிக்க முடியாது. யார் தர்மனா அப்படின்னு தெரியக்கூடாது. பீமனா தெரியக்கூடாது. அர்ஜுனனா தெரியக்கூடாது. நகரனா தெரியக்கூடாது. சகாதேவனா தெரிந்தார். 13 ஆண்டு காலம் கரார் நிமைத்து நாங்களும் 12 ஆண்டு காலம் வனவாசம் முடிந்து ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை கழித்து எங்க மாமாவா இருக்கக்கூடிய எங்க குலதெய்வமாக இருக்கக்கூடிய பகவானை விடுத்து நாடு கேட்கின்ற காலத்திலே முழுமனார் விடுத்து நாடு கேட்டோம். அவன் சஞ்சய முனியை விடுத்து நாடு தர மறுத்தான். நாடு ஆண்டவர் நாடு, காடு ஆண்டவர் காடு என்று காலத்தை எங்க மாமாப்பட்டவர் பகவானாகப்பட்டவர் என்ன செஞ்சார் என்றால் நீ கரார் நிமித்தப்படி 12 ஆண்டு கால வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை கழித்து வந்திருக்கின்ற பாண்டவர்களுக்கு உரிய பங்கை பாதி தரவன் எங்களுக்குரிய பங்கு துரியோதன கேட்கல. துரியோதனுடைய பங்கை கேட்கல. எங்களுக்குரிய பங்கை இழந்ததை பெற வேண்டும் என்று பங்கையர் கண்ணன் கூறு போனா பங்கையர் கண்ணனை மதிக்கவில்லை. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் நாடு ஒரு விதியை கேட்டார். யார்? பகவானாகப்பட்டவர் எங்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய மாமா பாதி பாண்டு கேட்கல. ஒரு 65,000 வீதியிலேயே ஒரு வீதியை கேட்டான். இல்லை என்று மறுத்தான். ஒரு 5 பேர்களுக்கும் 5 வீடுகளாக வேண்டும் என்று கேட்டான். அதையும் மறுத்தான். 5 வாழ்வதற்காக ஒரு வீடு வேண்டும் என்று கேட்டான். அதற்கு மறுத்தான். கெட்டவனை கிட்ட கொள்ளலாம். பங்காளி சொத்தை பகைத்துக் கொள்வன் வாழ்ந்த சரித்திரமே இல்லை, கிடையாதுங்க. புரியுறதா? இன்னைக்கு இருக்கு, நம்ம வாழ்க்கையில இருக்கு. பங்காளி சொத்தை பகிர்ந்து எடுத்துக்கணும். பகிர்ந்துன்னா யாராருக்கு எவ்வளவு என்ன, ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா ஆளுக்கு ஒரு ஏக்கர். 5 பேர் இருந்தாங்க, 4 பேர் இருந்தாலும் 1.25 ஏக்கர். புரிகிறதா? அப்படி எடுத்துக்கொண்டு பெரியவனாக இருக்கப்பட்டவன் அந்த சொத்தை பிரித்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதான் இதிகாசம் என்பது. அதை ஏமாற்றுகின்ற வாழ்ந்த சரித்திரம் இல்லை. அப்படி இருக்க முடியாத பகவானாகப்பட்டவர் பார்த்தார். துரியோதனுக்கு இருப்பதோ 11 ஏக்கர் அணிசேனை. ஆமா, உண்மைதான். 2,36,000. உண்மைதாங்க. ஒரு அக்ரோனி என்பது. ஆமா. 11 அக்ரோனி சேனை. பாண்டவர்களிடத்தில் இருப்பது 7 அக்ரோனி சேனை.
உண்மைதான். இப்ப 18 18 சொல்லக்கூடாது. ஆமாங்க சில பேர் சொல்றாங்க 11 7 18 ஆஹா 18 17 18 17ங்கிறது வாக்கியத்துக்கு இலக்கணமா இருக்கும். அது வாட்டி 11 7 18 அப்படிதான் சொல்றாங்க. ஆமாங்க ஆமாங்க அப்படி ஏய் 7 7 14 அக்ரோனி சேனை தான் ரெண்டு பேருக்கும் சமமான அக்ரோனி சேனைகள். ஆமாங்க யாருக்கு? பாண்டவருக்கும் துரியோதனாதிகளுக்கும். ஆமா பார்த்தான் துரியோதனாகப்பட்டவன் பகவானாகப்பட்டவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரத்திலே ஓய் ஓய் தலைமாட்டுல பட்டு நின்னான் உட்கார்ந்தான். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? சொல்லுங்க. எங்க பகவான் படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு கால் மாட்டுல இருந்தான். ஐயா கால் மாட்டுல போய் இருக்குள்ள ஆஹா யாரு கேள சமருக்கு அவரை கூப்பிடுறதுக்காக ஆமாங்க யாருடைய பக்கத்திலே இருக்க போகிறார், யாருக்காக பங்களிப்பார் அப்படி என்று நினைக்கின்ற காலத்திலே நான் காலாமந்திலே வாழ்ந்திருந்தேன். அவர் தூங்கும் போது நடித்தார். துரியோதனன் வந்தது அவருக்கு தெரியும். உண்மைதான். முன்கூட்டியே வந்து விட்டான் என்பது தெரியும். நான் 2வது தான் போனேன். அவன் போய் கொஞ்ச நேரம் சென்றுதான் நான் போனேன். போய் நான் கால் மாட்டிலே அமர்ந்தேன். பார்த்தார் பகவான். ஏஞ்சி பார்க்கும்போது யார் பாப்பா? கால் மாட்டில் இருக்கிறவனை பாப்பியா தலைமாட்டில் இருக்கிறவனை பாப்பியா? ஏஞ்சா எப்படி பார்க்க முடியும்? கால் மாட்டில் இருக்கிற பார்த்தார். என்ன இருவரும் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற காலத்திலேயே என்னுடைய படைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டேன். எனக்காக படைக்கு வர வேண்டும் என்று கேட்கின்ற காலத்திலே பார்த்தான் துரியோதனா. மூடனுக்கு முதுகுரை சொல்ல முடியாது. நண்பனுக்கு நல்ல உரை சொல்லலாம். கெட்டவனுக்கு கெடுவுரை தான் தெரியும். அப்படி இருக்க முடியாத நேரத்திலே பார்த்தான். என்ன செஞ்சான் துரியோதனன்? அவன் பின்னால வாட்டமா உட்கார்ந்தான். கேட்டார் பகவான் கேட்டார், தருமா நீ வந்திருப்பது என்ன நோக்கம் என்ன என்று கேட்கின்ற காலத்திலே 1 to 18 வரை யுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். இதன் பக்கமாக நீங்கள் வர வேண்டும் என்று கேட்கின்ற காலத்திலே பார்த்தான் துரியோதனன், மாமா நான் பின்புறமாக அமர்ந்திருக்கிறேன். நான் தான் தலைமாட்டிலே முன்னாடி வந்து அமர்ந்தேன். எனக்கு நீங்கள் வர வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய சேனைகள் வர வேண்டும் என்று சொல்ல சேனை வேண்டுமா நான் வேண்டுமான்னு கேட்டீங்க. நான் கேட்கலடா. துரியோதனத்தை கிருஷ்ணன் கேட்டான். பகவான் கேட்டான். பகவான் கேட்கின்ற காலத்திலே பார்த்தான் நீ என்ன வந்து ஒண்ணு பண்ண போற? உன்னுடைய சேனைகள் வேண்டும் என்று கேட்கின்ற காலத்திலே 4 அக்ரோனி சேனை கிருஷ்ணனுக்கு. பகவானுக்கு 4 அக்ரோனி சேனை. 7 4 11 இவங்க கிட்ட இருந்தது 7. தருமரை கேட்ட பொழுது நீங்க ஒருவர் இருந்தால் போதும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட முதல் நாள் அரவான என் பிள்ளைய என் தம்பி மகனை பலி கொடுத்து இந்த 8ஆம் நாள் யுத்தம். புரிகிறதா? நீங்க என்ன 8ஆம் நாள் சண்டை? என்ன நடக்க போகுது? ஏது நடக்க போகுது? கேட்கின்ற காலத்திலே பாண்டவர்களுக்கும் இந்த பாரத போர் முடிஞ்சு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பாரத போர் முடிஞ்சு இவ ராஜாக்களுக்கும் பிரச்சனை வருது. தர்மர், பீமா, அர்ஜுனன், அதுவும் சகாதேவனுக்கு. இந்த பாரதத்தை முடித்தவர் யார் என்று கேட்கின்ற காலத்திலே பாரதத்தை முடித்தவன் நான் தான் என்று அர்ஜுனன் சொல்லவும், பாரதத்தை நான் தான் முடித்தேன் என்று பீமன் சொல்லுவான். பார்க்கின்ற காலத்திலே 18 நாள் யுத்தத்தை பார்த்து 18 நாள் யுத்தத்தை பார்த்தது யார் தெரியுமா? அரவான். அறிவான் நம்ம சொல்லிருக்கோம். அறிவான் அனைத்தையும் அறிவான். அப்படிப்பட்ட 18 நாள் யுத்தத்தை பார்த்த அரவானை போய் கேட்க வேண்டும் என்று பகவான் சொல்ல அரவான் என்ன சொன்னா தெரியுமா? அறுத்தது சக்கரம், தாங்கியது கபாலம். புரியுதா? கிருஷ்ணன் பகவான் வந்து ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னார். 18 நாள்ல 2 நாள் எடுத்தார். 2 நாள் ஒரு ஆயுதத்தை எடுத்தார். அப்படி இருக்க முடியாத நேரத்தில் அப்படி வருவேன்.
அப்படி முடியாத இடத்திலேயே ஏய், ஓ துரியோதனன் சாதாரணப்பட்டவன் இல்லை. ஆமாங்க. ஏன்னா அவன் நல்லவன். ஆமா கேப்பா பேச்சு கேட்பான். கேட்பாரு பேசி கேட்பாரு. ஆமா ஆமாங்க உண்மைதான். 4 3 6ன்னா தகுனி சொன்னா கேட்பான். கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆ நாட்டை இழந்து ஆமா நாங்கள் காடு வனம் சென்று ஆஹா நாங்கள் வந்து நாடு கேட்கின்ற காலத்திலே லூமாவனை விடுத்து நாடு கேட்டோம். கேட்டுங்க. அவன் சஞ்சய முனியை விடுத்து நாடு பேர்வம் எடுத்தான். எப்படி சொன்னான் தெரியுமா? ஆஹா. நாடாண்டவர் நாடு, நாடாண்டவர் காடாண்டவர் காடு காடு அப்படி என்றான். ஆஹா அப்படி சொல்லுகின்ற காலத்திலே காலத்திலே நான் இன்னும் எப்படி வருவேன் என்றால் மன்னர்கள் போன்ற ஐயா தோத்தம் பொருள் ஜெயித்தவனுக்கு சொந்தம். ஆமாங்க இதுதான் உலகத்தினுடைய ஐதீகம். உண்மைதான். ஒரு பொருளை அவன் இழக்கிறானோ அதை இழந்து பெற்றுக் கொள்ளக்கூடியவனுக்கு தான் அந்த கண்டிப்பா பொருள் சொந்தம். கண்டிப்பாங்க. இருந்த போதிலும் நீ கரார் நிமித்தப்படி 12 ஆண்டு காலம் வனவாசம் 1 ஆண்டு அஜ்ஞாதவாசத்தை கழித்து வந்த நாடு தருவே அப்படி சொன்னாங்க காலத்திலே ஆமாங்க நாட்டை தரணுமா இல்லையா? கண்டிப்பா யார் வந்தது? தூது பகவான் வந்தான். ஆமா உலகரட்சகன் நாராயணன் வந்து கேட்கின்ற காலத்தில் பகவான் வந்தாருங்க. இல்லை என்று மறுத்தான். மறுத்தான். ஏன்னா கற்றவனுக்கு கிட்ட படலாம். ஆஹா கூடா நட்பு கேடாபலையும் ஆமா குப்பில்லாப்பட்ட குப்பை ஆஹா கண்டா தாமரை என்று வண்டே பழகினாலும் அதனுடைய மனம் உண்டோ? அதுக்கு என்ன மனம்? வண்டே தாமரை என்று வண்டே பழகினாலும் அதனுடைய மனம் உண்டோ? தண்டாமரையின் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம் வண்டே கால திறமிருந்து வந்தே கவனம் அது உண்டு. ஆஹா புரியுதா? ஆமாங்க தவிர்க்கல இருக்கா இந்த கேள்விதான் உலகம் இருக்கும். உண்மைதான். புரியுதா? ஆஹா அது மாதிரி அது தண்டாமரை. தாமரை இருக்க தண்ணியில இருக்கும். ஆமா தவுக்கள் இருக்க அது போய் அந்த தண்டோட மோதும். ஆமாங்க அந்த பூவிலே இருக்கக்கூடிய மகந்த கசத்தை முடியக்கூடிய ஒரு காட்டிலே இருக்கக்கூடிய புரியுதா? அப்படிப்பட்ட யாருக்கும் ஆமாங்க இந்த உடல் சொந்தம் இல்லை. புரியுதா? ஆமாங்க இது 40 உறுப்பினா அழிவு. உண்மைதான். அழிவு என்பது எந்த பொருளா இருந்தாலும் ஒரு வாழைத்தாயிரம் தருதுன்னு வச்சுக்கேன். வாழை பிஞ்சா இருக்கும், காக்காய்க்கும், பழமாவும் அழிஞ்சு போகும். ஆமா மனித வாழ்க்கையும் அதே தான். ஏன்னா ஒருத்தன் சிந்திச்சானா எவன்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டான். முடியாதுங்க. ஆனால் ரொம்ப சிந்திச்சு பார்த்தாரு. ஆஹா எவ்வளவோ சண்டை வந்தாலும் என்னை வந்து நெட்டி அடித்தாலும் நான் சரி போப்பா தம்பி பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் அவனுடைய மனநிலையை உயர்த்தும். உண்மைதான். அப்படிப்பட்ட இந்த நாத்த உடல் புரிகிறதா? நிலைக்கிற உடம்பு இல்லை. எவர் செத்து போனோன்னா அழகு துறை எடுன்னு சொல்ல மாட்டான். ஆமாம். போனால் பாடி எப்போங்க எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்பான். புரிகிறதா? செருப்புக்கு இருக்கிற மரியாதை மனிதனுக்கு இல்லை. இல்லை. ஒரு செருப்பு அறந்து போச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு ஊரில் விட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கிறாங்கன்னா
நாளைக்கு வந்து எடுத்துட்டு போனா அது விட்ட இடத்துலயே இருக்கும். ஆமாங்க. யாரும் அதை வந்து எடுக்க மாட்டான். நான் செத்து போறேன்னு வச்சுக்க, என்ன வச்சு இந்த பாடி பார்த்துங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்கணும் விடுவாங்களா? அதான் செருப்புக்கு மனிதனுக்கு உள்ள மரியாதையை ஒப்பிட்டு பேசிருக்கிறாங்க அப்படின்னா. அதனால வா. விநாயகப் பெருமான் சாதாரண ஆளு கிடையாது. ஆமாங்க. அப்பனுக்கே பாடம் சொன்னது முருகன் தான் சொன்னார்ல. ஆஹா. அப்பனுக்கே பாடம் சொன்னது முருகன் தான். ஆமா. மேல் தட்டிலே அமர்ந்து கீழ் தட்டிலே. ஏன்னா அந்த பெருமாவை பிடித்து சிறைப்பிடித்தான். ஆமா. யாரு? முருகன். ஆமாங்க. மதிக்கவில்லை. ஆமா. பரமனுடைய காவலுக்கு புரிந்திருந்த முருகப்பெருமான் இருந்தார். பார்த்தான், எல்லா பகவான் எல்லாரும் வணங்கி சென்றாங்க. பெருமா மட்டும் வணங்கல. இல்லைங்க. நேரா உள்ள போனாரு. கூப்பிட்டாரு முருகன். கூப்பிட்டு பிரணவ பொருளுக்கு ஆதாரம் தெரியுமா? கேட்கின்ற காலத்திலே பிரணவ பொருளுக்கு ஆதாரம் தெரியவில்லை. யாருங்க? பெருமாவுக்கு. ஆமாங்க. பிரணவ பொருளுக்கு ஆதாரம் சொல்லிட்டு உள்ள போனார். பிரணவ பொருளுக்கு ஆதாரம் தெரியவில்லை. யாருக்கு? பெருமாவுக்கு. ஆமா. அப்படி உலகம் ஆக்கல் அழித்தல் படைத்தல் முத்தொழிலுக்கு கத்தவா இருக்கக்கூடிய பெருமாவும் அந்த ஆக்கல் படைத்தல் நின்றது. பார்த்தார். பரமனிடத்திலே சென்று இப்படி என்னை சிறைப்பிடித்து விட்டார் உங்களுடைய பிள்ளையாக இருக்கப்பட்டவர். ஆகையினாலே எனக்கு அதுக்கு பதில் தெரியவில்லை. பிரணவ பொருளுக்கு ஆதாரம் என்ன கேட்கின்ற காலத்திலே பரமனுக்கும் தெரியல. பார்த்தார் பரமன். முத்தொழிலே பத்தாக இருக்கக்கூடிய பெருமனை நீ சிறைபிடித்திருக்கிறாய். நீ சிறை பிடிக்கிறாயா கேட்கின்ற பொழுது எனக்கு தந்தையாக இருக்கலாம். சிறை பிடித்ததுதான் பிரணவ பொருளுக்கு ஆதாரம். நீ சொல்றியா? அவர் சொல்ல சொல்றியா? முருகர் கேட்டார். முருகர் கேட்கின்ற காலத்தில் பார்த்தா, எப்பா எனக்கு தெரியலப்பா, உனக்கு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியும். கீழ்த்தட்டிலே அமர வேண்டும், மேல் தட்டிலே இருப்பான். அந்த பிரணவ பொருளுக்கு ஆதாரத்தை நான் சொல்லுவேன். சொல்லுகின்ற காலத்துல பரமணியை கீழே உட்கார வைத்து பார்த்தவர் முருகப்பெருமான். ஆமா, விநாயகப் பெருமான். சாதாரண இல்ல. விரோதிகளை தயார் செய்வதற்காக பரமனாகப்பட்டவர் போர்தலுக்கு செல்லுகின்ற காலத்திலே புரியுதா? ஒரு பெருமை உண்டு. எங்க இருக்கு தெரியுமா?
ஆமா. ஏய், சிவபெருமான் ஆலயத்திலே லிங்கம் இருக்கும். தெரியுங்க. அந்த லிங்கத்துக்கு பெருமை உண்டு. ஆமா. புரிகிறதா? ஆஹா. அதிராதிகளை தானம் செய்ய செல்கின்ற காலத்திலே விநாயகப் பெருமானை சொல்லவில்லை. ஆமா. பார்த்தார் விநாயகப் பெருமான். ரதமாகப்பட்டதை நிறுத்தினான். அந்த சக்கரமாகப்பட்டு கொழுந்து கொண்டே இருந்த ஒழிய வேகமா போகல. இல்லைங்க, அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தது. ஆமா. புரிகிறதா? பார்த்தார் காரணம் புறனாகப்பட்டவர். ஆயுதத்தை தூக்கி இருந்தார். ஆயுதத்தை தோணுது யோனியாகப்பட்ட அரசு வாணி. யோனி என்பது அது, வாணி என்பது இது. ரொம்ப சச்சுரமா சொல்ல முடியாது. யோனியாகப்பட்டது அருந்து மேலே ஆகாய மார்க்கமாக பறந்தது. பார்த்தார் பகவானாகப்பட்டவர். இது கீழே விழுந்தால் உலகம் அழிந்துவிடும். உலகம் அழிந்துவிடும் என்று ஈஸ்வரி இடத்துல சென்று அம்மா தங்கை இதுக்கு ஆதாரம் நீந்தான் அப்படி என்று சொல்ல ஈஸ்வரியாகப்பட்டது. ஏன்னா அதெல்லாம் தெய்வமா இருக்கிறது. இப்படியே அண்ணாந்து படுக்கின்ற காலத்திலே மேலே போனா வாணியாகப்பட்டது கீழே விழுந்தது. அதுக்குதான் லிங்கம். அப்படிதான் தாங்கி பிடிக்கக்கூடிய லிங்கம். அன்னைக்கு வந்துடும். அப்படி இருக்க முடியாத நேரத்திலே காலம் கொண்டு எதிரிலே இருக்கும் தெய்வத்தை வணங்கி
நாட்டுக்கு சிறந்த ஆமாங்க மற்ற நாட்டுக்கு சார்ந்த அதெல்லாம் வைப்போம். ஆமா 2 வசனம் வைப்பாரு. ஆமாங்க தெற்கு வடக்கு. எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆஹா அருமை செல்வம் மதியர்கள். ஆமாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கிளைக்கழக செயலாளர். சாப்பாடு பாத்தியா சாப்பாடு பாத்தியா வரக்குள்ளையா டேய் கர்ணா 32 தானங்கள்ல 31 செய்தான். ஆமாங்க 32வது தானத்தை செய்யவில்லை. அதுதான் அன்னதானம். அதாங்க யான்னு கேட்டா இருந்தானதானே இதான் அதுதான் சொன்னான் கிருஷ்ணன் கேட்கல. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட பிறவியில பிறந்ததுனால ஆமாங்க அன்னதானம் யாரும் என்கிட்ட வாங்கல அதனால நான் செய்யலன்னா 31 தானத்தை செய்த கர்ணன் அதை விட அன்னதானம் என்பது இருக்கும் இடம் தேடி என்பசி கண்ணம் இருக்கும் இடம் கொண்டு வந்தால் உண்டு. ஆமாங்க இருக்கிற இடத்துக்கு தேடி அன்னத்தை கொடுக்குறாங்க பாரு கொடுக்குறாங்க. அதுதான் அது சுவை. ஆமா எல்லா இடத்துலயும் சாப்பிட்றோம் போறோம் சாப்பாடு போடுறாங்க பரவாயில்ல. எல்லா இடத்துலயும் சாப்பாடு சாப்பாட்டை குறை சொல்றோம் மனுஷன் இல்ல கிடையாது. இருக்கும் இடம் தேடி எந்த சிக்கனம் உருக்கும் இடம் கொண்டு வந்தால் உண்டு பெருக்கு அழைத்தாலும் மாறே இந்த திரேகம் அழைத்தாலும் மாறேன். ஏன்னா உப்பில்லா கூழை உணர்வுடன் கொடுத்தால் உண்பதே அமிர்தமாகும். ஆமா உப்பில்லாத கூழை அன்போட இருந்தாங்க அந்த கூழை குடிங்கன்னாக்கா அதனுடைய பெருமைதான். அப்படிப்பட்ட அறுசுவை மற்ற நாட்டுக்கு சமத்துவம் புரிந்த நாடாக இருக்கக்கூடிய வடகோசனாத்தை சேர்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளம் சிறார்களுக்கும் கட்டிவை நட்டுவை வெட்டிவை ஆமாங்க வெட்டி வைக்கிறதுனா குளம். ஆமா நட்டு வைக்கிறதுல பேர் அரசமரம் புரியுதா. கட்டி வைனா கோயில் கட்டுறதுனா அப்பா ஈஸி இல்லை. உண்மைதாங்க. எங்க ஊர்ல கோயில் கட்டி 18 நாள் ஆகும். 48 நாள் அபிஷேகம் செய்யணும். எனக்கு தெரிஞ்ச ஐதீகப்படி கும்பாபிஷேகம் நடந்தா அந்த கோயில்ல சாமி 48 நாளைக்கு இருக்காரு. நான் படிச்சே சொல்றேன். 48வது நாள் மண்டலாபிஷேகம் முடிந்த பிற்பாடு தான் அந்த கோயிலுக்கு வருதுன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம 48 நாள் படைக்கிறோம். ஏதாவது ஒரு அன்னதானத்தை செஞ்சு ஏதாவது ஒரு சுண்டலை ஒரு சக்கரை பொங்கலை பொங்கி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது சொல்றாங்க 48 நாள் சாமி அங்க இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்க முடியாத நேரத்தில் மற்ற நாட்டுக்கு சமத்துவம் இருந்த நாடு வசனாமத்தை சேர்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அங்கலபரமேஸ்வரி நாடக சபாவை கொண்டு வந்து அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய செந்தாமரை கண்ணன் நாடகாசான் குழுவினுடைய தலைவர் அவரை கொண்டு வந்து நாடகம் நடத்த வேண்டும் என்று அருள்பாடுபட்ட பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னன்னு கேட்டா என்னுடைய ரிட்டர்மெண்ட் பார்ட்டி இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 250 பேருக்கு சாப்பாடை கொடுத்து அதான் அன்னதானத்தை பத்தி பேசணும். இல்லைங்க பார்த்தா ஒரு ஆச்சரியக்குறி நல்லவா அப்படி அன்னதானம் வழங்குவது சாதாரணம் இல்ல. 250 பேருக்கு சாப்பாடு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு நாடகத்துக்கு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தந்து எங்கள் குழுவினருக்கு வாய்ப்பு தந்து எங்களையும் அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற நடமாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி மாறே அரண்மனையில இருக்கும். உடனடியாக தர்மபூமன் அழைத்தேன் என்று உடனடியாக அன்பு தம்பி மரியாதைக்குரிய அன்பு தெய்வசேனா எனக்காக கொடுத்து கொண்டாடி வைக்கப்பட்டிருக்கிற ரூபாய் 50 லட்சமாக கருதி அவர் குடும்பம் ஆள் போல் தழைத்து அருள் போல் வேரூன்றி வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பப்புனாக நடிக்கும் அருமை தம்பி விஜய் அவர்களுக்கும் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பம் ஆள் போல் தழைத்து அருள் போல் வேரூன்றி எதிரிலே இருக்கும் தெய்வம் அவர் குடும்பத்திற்கு நல்ல அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்று எதிரே இருக்கும் தெய்வத்தை